எப்பவுமே 10 மணிக்கு தான் வருவ, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட. இல்ல எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்தது அதான். நான் வேணா தைலம் தேய்ச்சி விடுவாக்கா? இல்ல வேணாம், தூங்குனா சரியாயிடும், நீ போய் படி. சரிக்கா. அண்ணி வாங்க வாங்க. எங்க ரொம்ப நாளா ஆளையே காணோம், எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? இல்ல வீட்டு பக்கம் வரவே இல்லையா, அதான் கேட்டேன். எங்க அண்ணி வருது? என் வீட்டுக்காரர் லாரி ஆக்சிடென்ட் ஆகி 1 வருஷமா படுத்த படுக்கையே ஆயிட்டாரு. அங்கேயும் எங்கேயும் நகர முடியல. நானும் அவரை பார்த்துக்கிட்டு வீடே கதின்னு இருந்துட்டேன். நானும் கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி இருக்காரு? பரவாயில்ல, செவத்த புடிச்சுக்கிட்டு நடமாட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சம்பாத்தியம் இல்லாம கடன் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கல்யாணி அத்தை எப்படிமா இருக்க? நல்லா இருக்க அத்தை. ஏன் நீ கல்யாணிக்கு வயசாகிக்கிட்டே போகுது, சட்டப்புட்டுன்னு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானே? மாப்பிளை பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல? கல்யாணி, அம்மா அடுப்புல பால் வச்சிருக்கேன், டீ போட்டு கொண்டு வாமா. சரிம்மா. நீங்க உட்காருங்க அண்ணி. நானும் மாப்பிளை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். சரியான இடம் அமையலையே. நல்ல மூக்கு மொழியுமா இருக்கா, கையில சம்பாத்தியம் வேற இருக்கு. அது எப்படி அமையாம போகும்? அமையலையே. நான் வேணா பாக்கட்டுமா? நல்ல வசதியான குடும்பம், சொத்து பத்துக்கு குறவே கிடையாது. பையன் தனியார் கம்பெனில ஆபீசரா இருக்கான். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நல்ல இடம்னா பாருங்க. எனக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிட்டா பரவாயில்லன்னு தான் இருக்கு. அண்ணி, மாப்பிள தங்கமான பையன். ஆனா அதுல ஒரு சிக்கல் என்னன்னா, வில்லங்கமான குடும்பம் ஒண்ணு இல்லையே. அப்படியெல்லாம் இல்ல, மரியாதையான குடும்பம். கிராமத்துல தோட்டம் துறவுன்னு நல்ல வசதியா இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னா, பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா அண்ணி, சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். பையன் ரொம்ப தங்கமான பையன். கல்யாணிய கண்ணும் கருத்துமா பாத்துப்பான். அந்த இடம் சரி வராது நீ. எப்படி நீ 2ஆம் தரமா குடுக்கறது? மொத பொண்டாட்டி எப்படி செத்தாலும் என்ன ஒண்ணு தெரியாது. ஏதாவது கொடுமை கிடுமை பண்ணி. அந்த பொண்ணு உடம்பு முடியாம செத்து போயிட்டா. அவ இருந்த வரைக்கும் ஒரு குறவு இல்லாம அவளை ராசாத்தி மாதிரி பாத்துக்கிட்டாங்க தெரியுமா? அவ செத்து 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ணிக்காம தான் இருந்தான். 4 வயசுல ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு சின்ன வயசுதான். வீட்டுல பெரியவங்க வற்புறுத்துறதுனாலதான் அவனு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். நிறைய சொத்து இருக்கு அண்ணி. கல்யாணிய அவங்க நல்லா பாத்துக்குவாங்க. என்னதான் சொத்து இருந்தாலும் எனக்கு என்னவோ சரின்னு படல. ஏன் 2ஆம் தாரம் முத தாரம்னு எதுக்கு பாக்குறீங்க? கடைசி வரைக்கும் நல்லா வச்சு பாத்துக்குவாங்களா, அத பாருங்க. மாப்பிள்ளையோட குடும்பமும் நமக்கு தூரத்து சொந்தம்தான். பையனோட அம்மா ரொம்ப நல்லவங்க. நல்ல இடமா இருந்தா சொல்லுன்னு சொன்னதுனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு உங்களுடைய 2 பொண்ணுங்களை கூட நல்லா படிக்க வச்சு பாத்துக்குவாங்க. இதெல்லாம் சரி வராது அண்ணி, வேண்டாம் விட்டுருங்க. அத்தை எனக்கு இதுல சம்மதம், பேசி முடிச்சிருங்க. அத்தை சக்கரை போதுமா இல்ல இன்னும் போடணுமா? கரெக்டா இருக்குமா? 2ஆம் தாரம்னு அம்மா சங்கடப்படுறாங்க. நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்லுமா. இதுல யோசிக்க என்னத்த இருக்கு? வசதியான குடும்பங்கிறீங்க. வசதியா இருந்துட்டா போதுமாடி. இல்லாத குறைக்கு பொண்ண 2ஆம் தரமா கொடுத்துட்டேன்னு பாக்குறவங்க என்னெல்லாம் பேசுவாங்க. பேசுனா பேசட்டுமா, நமக்கு நம்மளோட வாழ்க்கை தான் முக்கியம். அம்மாடி அவசரப்படாத. நீயும் அம்மாவும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இது கல்யாண விஷயம் இல்லையா? யோசிக்காம எதையும் பண்ணிடக்கூடாது. அண்ணி, நல்ல குடும்பங்கிறதுனாலதான் உங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தகவல் சொல்லுங்க, பேசி முடிச்சிடலாம். இங்க பக்கத்துல ஒரு ஆசிரமத்துல என் வீட்டுக்காரருக்கு வீல் சேர் குடுக்கறதா சொன்னாங்க. அங்க பாத்துட்டு அப்படியே உங்களையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். வந்து நேரம் ஆயிடுச்சு, வரேன் அண்ணி. இருங்கத்த, சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்லம்மா, வீட்டுல மாமா தனியா இருப்பாரு. நான் போயிட்டு வரேன். வரேன் அண்ணி, போயிட்டு வரேம்மா. என்னடி ஆச்சு உனக்கு? அம்மா மேல நம்பிக்கை இல்லையா? எதுக்கு 2ஆம் தரத்துக்கு ஒத்துக்கிற? எதுக்குமா இப்ப கோவப்படுற? மாப்பிள்ள நல்லவரா இருந்தா போதும், முத 2 எல்லாம் பாக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் சொல்ற. ஆமாமா, எனக்கு நீயும் தங்கச்சிங்களும் நல்லா இருக்கணும். அத்தை என்ன சொன்னாங்கன்னு கேட்டல்ல?
வசதியான குடும்பம், தங்கச்சிங்களை அவங்களே படிக்க வைப்பாங்கன்னு சொல்லல. உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு நாங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எங்களுக்காக நீ இதுவரைக்கும் பட்டதே போதும். ஏமா, ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி யாரும் இது வரைக்கும் வாழவே இல்லையா? இல்ல முத தரமா போன எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்களா? குடும்பம் நல்லா இருந்தா என்ன குறை இல்லாம பாத்துப்பாங்கம்மா. எனக்கு என்னவோ இது சரியா படல. அம்மா, எனக்கு சரின்னு படுதுமா. அங்க அம்மா இல்லாத குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும், இங்க என் தங்கச்சிங்களுக்கு படிப்பு வேணும். என் கல்யாணத்தால இந்த ரெண்டும் நடக்கும்னா அந்த நல்லதை ஏமா தடுக்கணும்? அத்தை கிட்ட சொல்லி மாப்பிள்ளை வீட்டுல பேச சொல்லுங்க. அவனை மாப்பிள்ளைன்னு முடிவே பண்ணிட்டியா? வேண்டாம்மா, யோசிச்சு முடிவெடு, அவசரப்படாத. நான் நல்லா யோசிச்சு முழு மனசோட தாம்மா சொல்றேன். வீட்டுல ஒரு நல்லது நடந்தா உனக்கு சந்தோஷம் தானே? போய் அத்தை கிட்ட பேசுமா. சாரிடா மோகன், உன்னை மறக்க எனக்கு வேற வழி தெரியல. என் மேல கோவமா இருக்கீங்களா? சாப்பிடவும் இல்ல, சரியா பேசவும் இல்ல. நான் தான் பண்ண தப்புக்கு சாரி கேட்டுட்டேன்ல, இன்னும் ஏன் கோவம்? சச்சா, உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. குழந்தை விஷயமா என்ன முடிவு பண்ணலான்னு ஒரே யோசனையா இருந்தேன், அவ்வளவுதான். இது இல்லாட்டி என்ன குட்டிமா, இன்னும் 10 குழந்தை நம்மளால பெற்றுக்க முடியும். நீ குழந்தை வேணான்னு முடிவு பண்ணிட்டா நானும் உன்னை கம்பல் பண்ணல. நான் குழந்தை வேண்டாம் அப்படின்லாம் சொல்லவே இல்லையே. இப்போதைக்கு குழந்தை வேணான்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு குழந்தைய விட உன் சந்தோஷம் தான் முக்கியம். நீ கன்சீவ் ஆன விஷயத்த சொல்லாம மறைச்சதுக்கு நான் கோவப்பட்டுறக்கூடாது தான். எல்லா விஷயத்தையும் நீ என்கிட்ட ஓப்பனாக சொல்ற. ஆனால் இந்த விஷயத்த மட்டும் நீ மறைச்சிருக்கனா அதுக்கு காரணம் நீ இல்லை, தப்பு என் மேலே தான். என் பொண்டாட்டி எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா உன்கிட்ட நம்பிக்கையாக நடந்திருக்கணும். உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எப்போ என் பிரச்சனையை நினச்சி நான் சால்வ் பண்ணுவேன், எப்போ உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்ற நம்பிக்கையை கொடுத்துருக்கணும். அப்போ தான் ஒரு பொண்ணால் புருஷன்கிட்ட ஃப்ரீயாக பேச முடியும். ஆனால் நம்ம விஷயத்தில் நான் அந்த மாதிரி நடந்துக்கலன்னு நினைக்கிறேன். ஐயோ இல்லைங்க, நான் உங்களை முழுசா நம்புறேன். நீங்களும் நம்பிக்கை தர அளவுக்கு தான் என்கிட்ட நடந்துக்கிறீங்க. இல்லை குட்டிமா, பயப்படாம பதட்டப்படாம இப்ப நான் கன்சீவ் இருக்கேன் என்ன பண்ணணும்னு என்கிட்ட கேட்டிருந்தேன்னா என்கிட்ட எந்த தப்பு மேலன்னு ஒத்துக்கலாம். ஆனா சொன்ன பிரச்சனை வரும் என்கிட்ட மறைச்ச பத்தியா, அதான் நீ பண்ண தப்பு. நீ நம்பிக்கை வச்சு தைரியமா சொல்ற அளவுக்கு நான் நடந்துக்கல, அதனாலதான் நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க. இது என்னோட தப்பு தான். இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பை செய்யாம நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் குட்டிமா. இனிமே உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை மறைக்காம ஓப்பனா என்கிட்ட சொல்லு. தப்பு சரியில்லை நீ எதுவுமே பார்க்க வேண்டாம். உன்னை விட உன் சந்தோஷத்தை விட எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்லை குட்டிமா. என்னை நீ முழுசா நம்பலாம். குட்டிமா, அழாத அழாதன்னு சொல்றேன்ல, உனக்கு நான் இருக்கேன், நீ எதுக்காகவும் பயப்படாத. ஐயோ அழாத குட்டிமா, எழுந்துரு. நான் மன்னிக்கவே முடியாத பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. கன்சீவ் ஆனா நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன் நம்புனீங்கல்ல, அந்த நம்பிக்கையை நான் கெடுத்துட்டேங்க. குழந்தை மேல உயிரை இருக்கிறவங்க கிட்ட நானா வந்து சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. பாக்குற எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கொண்டாடி இருப்பீங்க. உங்க சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்து குட்டி சவராக்கிட்டேங்க. இல்ல குட்டிமா, இப்ப என்னோட சந்தோஷம் எல்லாமே குழந்தையில இல்ல, நீ நிம்மதியா இருக்கணும்ன்றதுதான். இப்ப என்ன ஆயிப்போச்சு, நீ படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு குழந்தைய பத்தி ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிக்கலாம்.
புரியலைங்க. படிப்பு முடிஞ்சதும் குழந்தைனா இப்போ என்ன பண்றது? சொல்றது கேட்டு டென்ஷன் ஆகுது குட்டிமா. டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி உனக்கு அபார்ஷனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்துட்டேன். அபார்ஷனா? ஏன் இப்படி அவசரப்பட்டீங்க? இல்லைங்க, என்னால இதுக்கு ஒத்துக்க முடியாது. இல்லை குட்டிமா, நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிட்டேன். படிக்கிறப்போ குழந்தைனா அது கண்டிப்பாக பிரச்சனை தான். அதனால கலைச்சிடலாம். வேண்டாங்க, இது நமக்கு முத குழந்தை. இது அழிக்க நினைக்கிறது பெரிய பாவம். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனால் ப்ராக்டிக்கல் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு. இப்போ குழந்தை பெற்றுக்கிட்டோன்னா அது கண்டிப்பாக பிரச்சனை தான். உன்னால படிக்கவும் முடியாது, நிம்மதியாக குழந்தையும் பார்த்துக்க முடியாது. எப்படியாவது பாத்துக்கலாங்க. கேர்லெஸ்ஸா இருந்தது என்னோட தப்பு. குட்டிமா, குழந்தை பிறந்ததுன்னா நீ காலேஜ் கூட போக முடியாது. இருக்கட்டும்ங்க, கருவா இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தானே. படிப்புக்காக அதை அழிக்க நினைக்கிறது பெரிய பாவம். குழந்தைய நானே பாத்துக்கிறேங்க. பார்த்து பெண்ணா எப்படி? ஒண்ணு படிப்பே வேணான்னு தூக்கி போட்டுட்டு வீட்டுல இருந்தே குழந்தைய பாத்துக்கணும். இல்ல கிரஷ்ல சேர்த்து விட்டு குழந்தைய கெட்டு கெட்டாது போட்டு நீ விட்டுறணும். படிப்பா குழந்தையான்னு நீ சீக்கிரம் முடிவு பண்ணி ஆகணும். லேட் ஆயிடுச்சுன்னா அபார்ஷன் கூட பண்ண முடியாது. யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் நமக்கு குழந்தை வேணாம்னு டிசைட் பண்ணோம்ல, அதில் எந்த மாற்றமும் வேணாம். நீ படித்து முடிச்சதுக்கு அப்புறமா நல்ல வேலையில் செட்டில் ஆனதும் குழந்தைய பற்றி யோசிக்கலாம். எனக்கு அபார்ஷன் பண்ணிடலான்னு முடிவே பண்ணிட்டீங்களா? வேற வழியே இல்லை குட்டிமா. கஷ்டமாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலை யோசிச்சு பார்த்தா இதான் சரின்னு படுது. மனசை கல்லாக்கிக்கிட்டு கருவை கலைச்சிடலாம். குட்டிமா, ரொம்ப யோசிச்சா குழப்பமாக தான் இருக்கும். நீ படிக்கணும்னா இதை பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு காலையில் டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. சீக்கிரமாக படுத்து ரெஸ்ட் எடு. அவங்க அப்படி பேசுறாங்க ரியலைஸ் பண்ணிக்கவே முடியல. எப்படி வல்கரா பேசுறாங்க தெரியுமா? என் லைஃப்ல அப்படி ஒரு லேடியை பார்த்ததே கிடையாது. அவங்களெல்லாம் மதுரையிலானே சொல்ல முடியாது. வெரி worst. ஓகே, அவங்களுக்கு மரியாதை தெரியாது, தப்பா நடந்துக்கிட்டாங்க. அக்காவுக்கு என்னாச்சு? அவங்களும் என்ன இன்சல்ட் பண்ணி வெளியில போன்றாங்க. அவளால வேற என்ன பண்ண முடியும்? தீபா, அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. நான் யாருக்காக அங்க போனேன்? சரி, அதை விடு, என்ன விடு. அக்கா உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க? குழந்தைனால அவங்க படிப்பு கட்ட கூடாது, அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுனால உனக்கு தெரிஞ்ச சஜஷன்லாம் சொன்னேன். ஏதோ ஒன்னாலதான் பிரச்சனைங்கிற மாதிரி உங்க கூட சண்டை போட்டுருக்காங்களே. யாரு ஃப்ரெண்டு யாரு எனிமின்னு கூடவா தெரியாது? வெளியில போ, பேசாத, என் விஷயத்தை தலையிடாத, எனக்கு யாருமே வேணாம்னு சொன்னா அக்காவுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் போவாங்க தீபா? நான் போவேன். ஓபனா திட்ரா வெளிய போன்னு சொல்றானே, அவ யாருங்க? உங்க அக்கா என்னோட ஃப்ரெண்டு. அவளுக்கு கோவப்பட எல்லா உரிமையும் இருக்கு. அக்கா கோவப்படட்டும், நான் வேணாம்னு சொல்ல. நம்மள யாராவது தப்பா பேசினா நமக்கு சப்போர்ட் பண்ணணும்ல? சப்போர்ட் பண்ணணும்னா எப்படிங்க? துளசியோட மாமியார் பேசினது தப்பாவே இருந்தாலும் உங்களுக்கு அவ சப்போர்ட் பண்ண மாட்டா. சப்போர்ட் பண்ண முடியாது. வீட்டை விட்டு வெளியே போன்னு உங்களை சொல்லாம மாமியாரையா சொல்ல முடியும்? இல்ல என் தம்பியை ஏன் தப்பா பேசுனீங்கன்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள முடியுமா? அவ உங்களுக்காக பேசணும்னு நினைக்கிறதே தப்புங்க. அப்படி பேசினா அவளால அங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. சோ அவங்களுக்கு அவங்க நிம்மதி தான் முக்கியம். நம்ம எப்படி போனாலும் பரவாயில்ல. அக்கா இவ்வளவு சுயநலமா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. துளசியை பத்தி தப்பா பேசாதீங்க. நான் தப்பா பேசல, அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. தனக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது, இல்லன்னா எனிமியா ட்ரீட் பண்றது. இந்த கேரக்டர் யார்ட்ட இருந்தாலும் சரி, நான் தப்பு தான் சொல்லுவேன். போதும், இனிமே அவளை பத்தி பேசாதீங்க. பிளைண்டா அவங்களை சப்போர்ட் பண்ணாத தீபா. பேசாதீங்க. துளசியை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவ பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கா. பெத்த அம்மால இருந்து அப்பா, தங்கச்சி, சித்தி, தம்பி, மாமியார், நாத்தனார்னு எல்லாருமே அவளை எனிமையா தான் ட்ரீட் பண்றாங்க. எப்ப யார் அவளுக்கு நல்லது பண்ணுவாங்க, கெடுதல் நினைப்பாங்கன்னு அவளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல.
யார் மூலமா என்ன பிரச்சனை வரும்னு அவ ஒவ்வொரு நாளும் நடுங்கிட்டு இருக்கா. அவ இடத்துல ஒரு நாள் இருந்து பாருங்க, அப்ப தெரியும் அவளோட வலியும் வேதனையும். என்னமோ அவளுக்கு பெருசா நல்லது பண்ணிட்டு வந்த மாதிரி அவ மேல கோவப்படுறீங்க. உங்களுக்காச்சும் வெளியே போன்னு சொன்ன அவமானம் மட்டும்தான். நீங்க பண்ணிட்டு வந்த காரியத்தினால அவ மாமியார் மூலமா என்னென்ன பிரச்சனை வரும் அத பத்தி யோசிச்சீங்களா? தீபா நீ சொன்னதுனாலதான் நாங்க போனேன். நீங்க போனதோ அவளை சமாதானப்படுத்த நினைச்சதோ தப்பு இல்ல. அவ மாமியார் முன்னாடி ஏன் பேசுனீங்க? யார் முன்னாடி என்ன பேசுறேன்னு கூட தெரியாது. என்ன பேசுற நீ? நான் போனப்ப உங்க வீட்ல இருந்தாங்க. நான் கொஞ்சம் அக்கா கூட பேசணும், கொஞ்சம் வெளியில இருங்க அப்படி நான் சொல்ல முடியும்? குழந்தை மாதிரி பேசாதீங்க. அவங்க இருக்காங்கன்னா நீங்க அந்த டாபிக்கே எடுத்துக்க கூடாது. விவரம் இல்லாம பேசி நீங்க தான் விலங்கத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. This is too much தீபா. சும்மா இருந்த என்ன தூண்டி விட்டு காம்ப்ரமைஸ் அனுப்புனதே நீதான். தப்புதான். நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல. தெரியுதுல எதுக்கு அக்காவை பத்தி என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண? அக்கா உன்னை திட்டினா தப்பு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அதே இது அக்கா என்ன திட்டினா நான் ஈஸியா எடுத்துக்கணும் இல்ல? இப்ப என்னதான் உங்க பிரச்சனை? உனக்கும் அக்காவுக்கும் பிரச்சனை, நடுவுல என்ன ஏன் ஃபுட்பால் ஆடுறீங்க? நீயும் அக்காவும் பேசி தீர்த்துக்க வேண்டியதானே? அவங்க மேல இருக்கிற கோத்தா ஏன் மேல ஏன் கட்டுற? எப்போ? காலேஜ்ல நீ என்கிட்ட ஹார்ஸா பேசல, கோவப்பட்டு திட்டல? ஆமா திட்டினேன். நீங்க அப்பாவே விவரம் இல்லாம நடந்துட்டா என்னால அதை பொறுத்துக்க முடியாதுங்க. யாரு அப்பாவி யாரு விவரம் இல்லாம நடந்துக்கிட்டா? நீங்க தான். நானா? ஆமா. வீட்டு நிலவரம் தெரியாம எல்லாரையும் படிக்க வைக்கிறேன்னு கான்ஃபிடென்ட்டா காலேஜ் சேர்மன் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கீங்களே, தப்பு இல்ல? காசு இல்லைன்னா யாரையும் படிக்க வைக்க முடியாதுன்னு குழந்தைக்கு கூட தெரியும். அதையும் உங்களுக்கு புரியல? ஏழைகளை படிக்க வைக்கணுங்கிறது எங்க அப்பாவோட ஆசை கனவு. அந்த ஆசை கனவு எல்லாமே அப்பாவோட போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அவர் வச்சிருந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே போயிடுச்சு. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, பொண்டாட்டி இருக்கா. அத பத்தி யோசிச்சீங்களா? எங்க அப்பா மட்டும் இல்லனா அடுத்த வேளை சோத்துக்கும் தங்குறதுக்கும் நமக்கே வழி இல்ல. இதுல அடுத்தவங்கள வேற படிக்க வைக்கிறேனா காசுக்கு என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, எதை வச்சு படிக்க வைப்பீங்க? நீ என்ன பிச்சைக்காரன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாலும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கியாவது நான் படிக்க வைப்பேன். உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி மெச்சூர்டாவே யோசிக்க மாட்டீங்களா? இருக்கிறப்ப ஹெல்ப் பண்ணலாம், இல்லாதப்ப பேசாம தான் இருக்கணும். நமக்கே இல்லங்கறப்ப கடன் வாங்கி படிக்க வைக்கிறேன்னு சொல்றது முட்டாள்தனம். அப்பாவோட ஞாபகமா ட்ரஸ்ட ரன் பண்ண நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பிராக்டிகலா யோசிக்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா சொல்ற மாதிரி உங்களுக்கு அனுபவம் போதாது. வசதியா இருந்துட்டீங்க, ஆனா வாழ்க்கைனா என்னன்னு புரியல உங்களுக்கு. தேங்க்ஸ். மொத்தத்துல என்ன ஒரு முட்டாள் இடியட்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அதே நேரம் நாமளும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களே உங்க கேரக்டரையும் மாத்திக்கோங்கன்னு தான் சொல்றேன். நீங்க நிறைய மாறணும். இன்னும் பழைய ஞாபகத்திலே இருக்கீங்க. யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. எனக்கா? ஆமா, இன்னைக்கு டிராவல்ஸ் ஆபீஸ்ல அப்பா பத்தி டிரைவருங்க கிட்ட என்ன பேசுனீங்க? நீங்களே அப்பா பத்தி தப்பா பேசினா மத்தவங்க எப்படி மதிப்பாங்க? நான் மாமா பத்தி எதுவும் தப்பா பேசல. அவங்க தான் மாமா இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியன் சொன்னாங்க. அப்பா உங்களை நல்லதா வச்சிருக்காரு. எவ்வளவுதான் பண்ணாலும் சம்பளத்துக்கு வேலை பாக்குறவங்க குறை சொல்லதான் செய்வாங்க. சரிக்கு சமமா அவங்களோட உட்கார்ந்து பேசினா உங்களால அவங்கள வேலை வாங்க முடியாது. ஏன் முடியாது? சம்பளத்துக்கு வேலை பாக்குறவங்களும் மனுஷங்க தான், வேலை கொடுக்கறவங்களும் மனுஷங்க தான். அவங்க வேலை பாக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறோம், அவ்வளவுதான். ஆனா அவங்க கூட சரிக்கு சமமா உட்காந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, அது தப்பு.